வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பெரிய வியாழக்கிழமை சிறப்பான ஒரு திருப்பலி நடைபெற போகின்றது. இந்த திருப்பலி காணொலியை முழுமையாக பாருங்கள். பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலி நடைபெறுகிறது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சங்கியமர் கோயில் எடுக்க போகிற காணொலி தான் முழுமையாக எடுத்து போகிறோம் பாருங்கள். ஓகே, நன்றி உறவுகளே. அமைதியின் மன்னர் இயேசு அவர் எதிர்ப்போரிடம் ஏற்றுக்கொள்ளாதோரிடமும் இன்று கையளிக்கப்பட போகின்றார். நமக்காக, நம் மீட்புக்காக தம்மையே சிலுவையில் கொடுக்க தயாராகின்றார். அத்தோடு தாம் பாடுபடுவதற்கு முன் சீடர்களோடு ஜெருசலேமில் கூடி தாம் செய்வதை சீடர்கள் தம்மை போல் பிறருக்கு செய்ய இறுதி விருப்ப ஆவணத்தை எழுதி வைக்கின்றார். பட்டமும் பதவியும் போட்டியும் போடுகின்ற இந்த உலகில் பணிவிடை பெறுவதற்கல்ல, பணிவிடை புரிவதே தம் சீடர்களின் பணி என்பதை உணர்த்த தம் சீடர்களின் பாதங்களை கழுவி பாடம் புகட்டுகின்றார். அன்புக்கு அடிபணிந்தார், நம்மையும் அடிபணிய வைக்கின்றார். இதற்காக குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அதற்கு உடந்தையாக தனது உடலையும் இரத்தத்தையும் பலியாக தருகின்றார். குருத்துவ நிலையில் உள்ளோரை குறை கூறுவதை விடுத்து அவர்களுடன் இணைந்து இறை அரசை மக்கள் மத்தியில் நிலைநாட்ட இன்றைய சமூகத்தை உருவாக்குவது நமது கடமை என்பதை உணர்ந்து கொள்வோம். இயேசுவை போல் பிறரை அன்பு செய்ய வரம் கேட்போம். தொடரும் பரிசுத்த வார வழிபாடுகளில் எம்மை முழுமையாக அர்ப்பணித்து கல்வாரி பலியில் இணைந்து கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் இறைவன் இயேசுவினுடைய அன்பிற்கு விழா எடுக்கின்றோம். தன்னுடைய அன்பின் அடையாளமாக நற்கருணையும் குருத்துவத்தையும் அவர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். இரண்டு உன்னதமான அருள் அடையாளங்களினூடாக நாங்கள் பெறுகின்ற நன்மைகளுக்காக இன்றைய நன்றி சொல்வோம். சிறப்பாக குருத்துவத்தினூடாக இந்த உலகத்தை ஆண்டவர் பேணி பரிபாலித்து வருவதற்காக நன்றி கூறுவோம். எங்களுடைய வாழ்விலே குருக்களினாலே வருகின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பங்களில் இருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்த குருக்களுக்காக மன்றாடுங்கள். உங்களுடைய திருமணத்தை நிறைவேற்றி பெற்ற குருவுக்காக, ஞானஸ்தானம் தந்த குருவுக்காக, உங்களுடைய குடும்ப வாழ்விலே மிகவும் அன்பாக இருக்கின்ற ஒரு குருவானவருக்காக இந்த வேளையிலே மன்றாடி கொள்வோம். உங்களுடைய முன்னினால் பங்கு தந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான பங்கெடுக்கின்ற பல குருக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை நினைத்து மன்றாடுவோம். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற குருக்களுக்காகவும், ஓய்வு நிலையில் இருக்கின்ற குருக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே நான் பாவியம் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாளப்படுகின்ற ஞான மரியாதையும் வானூரர்பணி அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம்முறைவனாயானவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்திருக்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனாலே புனித மிக்க திருவுணவில் அடிக்கடி நாங்கள் பங்கு கொள்ளும் போது இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் விடுதலை பயனூல் நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் திருவசனம் 1 தொடக்கம் 8, 11 தொடக்கம் 14 வரை. எகிப்தின் நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையானதும் இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டிற்கு போதிய ஆட்கள் இல்லையெனில் உன் போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்து எடுப்பது வெள் ஆடாகவோ செம்மறி ஆடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மயங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலே உண்ண வேண்டும்.
நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது, இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கைகளில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இஸ்ரேலிலே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களுக்கு சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்மைகளுக்காகவும் மன்னரின் சாவு அவர் பார்வையில் மிக மதிப்புள்ளது. நானும் பணியாளும் அடியாளின் மகன். பணியாளும் அடியாளின் மகன். எங்கட்டுக்களை நீரவிழ்த்து கடவுளை போற்றி. இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 23 தொடக்கம் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படி உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஜோ
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 1 தொடக்கம் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்கரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகின்றீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்பொழுது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதரங்களே, ஒரு கணவன் மனைவியை பார்த்து கேட்டார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று ஒரு கணவன் மனைவியை பார்த்து கேட்கிறார். அந்த மனைவி அதை பற்றி பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையிலேயே மூழ்கி போயிருக்கிறார். அப்புறம் திருப்பி கிட்ட போய் கேட்குறார், நாங்கள் கல்யாணம் செய்து 30 வருஷம் ஆகும். நீ எப்பாவது ஒரு நாள் என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னியா? கேட்குறேன். நான் உன்னை அன்பு செய்கிறேன்டா சொன்னியா? கேட்குறேன். அப்போ அதுக்கும் மனசு பெருசாக அக்கறைப்படாமல் தன் பாட்டில் வேலை செய்தவனு கேட்க திருப்பியும் கேட்குறேன், நீ என்னை அன்பு செய்கிறியா? அப்போ அதுக்கு மனைவி சொன்னாலாம், இரவில் நீங்கள் படுக்க போகிறேன், நான் படுக்க போகிறேன். நீங்கள் எழும்பும் முதல் நான் எழும்புகிறேன். உங்களுடைய வேலை சகலத்தையும் நான் தான் செய்கிறேன். பிள்ளைகளோட பணிகளை செய்கிறேன், உடுப்பு துவைக்கிறேன், சாப்பாடு செய்கிறேன், கடைக்கு போகிறேன், காய்கறி வாங்குகிறேன்.
எல்லாவற்றையும் செய்யணும், எந்த ஒரு காசும் எந்த ஒரு சன்மானமும் எதிர்பாராமல். இதுக்கு பிறகு நான் வாயால் உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்ல வேண்டுமான்னு கேட்டேன். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, வாயினால் ஐ லவ் யூ, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறத விட வாழ்க்கையிலே உன்னை அன்பு செய்கிறேன் என்பதை நிரூபிப்பதுதான் சிறப்பான என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ளலாம். ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது அங்கே செயல்கள் இல்லைன்னு சொன்னால் அவை வெறும் சத்தமாகத்தான் இருக்கும். உணர்ச்சி வசப்பட்ட அன்பு வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கையிலே செயல்களாக போகாவிட்டால் அவையெல்லாம் வெறும் சத்தமாகத்தான் இருக்கும் ஒழிய எந்த விதமான நன்மையும் இருக்காது, அதில் எந்த விதமான பற்றும் இருக்காது, ஆழமும் இருக்காது. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளே ஒரு அன்பை பற்றி அந்நியாம் திருச்சபை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றோம். சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்தேன், இறுதி மட்டும் உங்களை நான் அன்பு செய்தேன். இறுதி மட்டும் அன்பு செய்தேன் உங்களை, இறுதி மட்டும் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுவேன். இறுதி மட்டும் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்ற அந்த விஷயம்தான் முக்கியமானது. அறகுறையாக அன்பு செய்கிற இல்லை, கொஞ்ச காலம் அன்பு செய்கிற இல்லை, கஷ்டம் வரைக்கும் அன்பு செய்கிற இல்லை, செல்வந்தராக இருக்க அன்பு செய்கிற இல்லை. எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த வேளையிலேயும் இறுதி மட்டும் நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறேன். இன்றைய விழாவிலே நாங்கள் இந்த அன்பை பற்றிய 3 பக்கங்களை பார்க்கக்கூடிய அன்பு எப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது, இயேசுவினுடைய அன்பு எந்த வகையிலே வெளிப்படுத்தப்படுகிறது நாங்கள் பார்க்குறோம். 3 வகையிலே நாங்கள் இதை பார்க்குறோம். இயேசுவினுடைய அன்பு தாழ்ந்து பணிகின்ற பொழுது தெரிகின்றது. இயேசுவினுடைய அன்பு தாழ்ந்து பணிகின்ற பொழுது தெரிகின்றது. தாழ்ந்து பணிந்து என்ன செய்தார்? தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவுகின்றார். போதகரும் குருவுமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு அந்த பாதங்களை கழுவுவதனூடாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய சீடர்களை எவ்வளவுக்கு அன்பு செய்தேன் என்பதையும் அவ்வளவுக்கு அவர்களுடைய வாழ்வை மதித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை நிரூபிக்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களை பாதங்களை கழுவினார் என்று பார்க்கின்ற பொழுது அன்பு வெளிப்படுகிறது. அவருடைய அன்பு தாழ்ச்சியான முறையில் வெளிக்கொணரப்படுவதை நாங்கள் உணர்வோம். அந்த அன்பினுடைய உச்சகட்டமாக இருக்கிறது எங்கே சொன்னால் இயேசு தன்னை காட்டி கொடுக்கிறவருடைய கால்களையும் கழுவுகிறார். தனக்கு துரோகம் செய்ய போகிறவன் என்ற இயேசுக்கு வடிவாக தெரிந்திருந்த பொழுதே கழுவுகிறார். ஆக இயேசுவினுடைய அன்பு பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் சேர்த்து அன்பு செய்கின்றார். எதிரி என்றாலும் துரோகி என்றாலும், எனக்கு நன்மை செய்தாலும் தின்மை செய்தாலும், என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இயேசுவினுடைய அன்பு மிக அபரீதமான முறையிலே எல்லோர் மேலும் பொழியப்படுகிறது. அவர் இயேசு தன்னுடைய அன்பை தாழ்ந்து பணிந்து செய்யினூடாக வெளிப்படுத்துகின்றார். 2வதாக நாங்கள் பார்க்கணும், இயேசுவினுடைய அன்பு என்றுமே எங்களோடு நிலைத்து நிற்கின்ற அன்பாக இருக்கின்றது. இயேசு நற்கருணையை எடுத்து அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த இயேசுவின் தன்னுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு நிரந்தரமாக தருகிறது. 1 நாள் 2 நாள் அல்ல, வாழ்க்கை பூராவும் எந்த வேளையிலே நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய அன்பு உங்களை விட்டு ஒரு நாளும் விலகி போகாது, என்னுடைய அன்பு உங்களோடு என்றுமே பயணித்து கொண்டிருக்கும் என்ற அந்த உன்னதமான அன்பின் ஒரு உயர்ந்த நிலையை எங்களுக்கு உறுதிப்படுத்தும். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் எந்த வேளையில் என்னை அணுகி வந்தாலும் நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன், நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் என்னோடு நீங்கள் பேச வேண்டும் என்று இருந்தாலும் நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நற்கருணையிலே இயேசு தன்னுடைய அன்பை சிறப்பான அன்பை வெளிப்படும். நற்கருணை அன்பினூடாக நாங்கள் கண்டுகொள்கின்ற ஒரு உன்னதமான தன்னையே தியாகம் செய்து ஒருவர் இருவருக்காக இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லோருக்காகவே தன்னை தியாகம் செய்து தன்னை இதோ என்னுடன் இதை வாங்கி உண்ணுங்கள்,
இதோ என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்லி இயேசு தன்னுடைய உடலை, தன்னுடைய வாழ்வை எங்களோடு ஒரு நிரந்தரமான பிரசன்னத்தினூடாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறேன். நான் உங்களை தனியாக விட்டு செல்ல மாட்டேன், நான் இன்று உங்களோடு இருக்கிறேன் என்று சீடர்களுக்கு சொன்ன அந்த இயேசு இந்த அப்பத்தின் வடிவிலே, ரசத்தின் வடிவிலே, நற்கருணை வடிவிலே எங்களோடு என்றும் பிரசன்னமாக இருந்து தன்னுடைய தொடர் பிரசனத்தை எங்களுக்காக உறுதிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கலாம், இயேசு தன்னுடைய பணியின் வழியாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தார். பணியன் சொல்லுகின்ற பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களை இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அவர் இந்த குருத்துவத்தை ஏற்படுத்துகின்ற வேளையிலே இயேசுவினுடைய அன்பு உலகம் பூராவும் பணி செய்வதற்காக, பணி செய்தலினூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசுவினுடைய உன்னதமான அழைப்பை பெற்ற குருக்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தங்கள வாழ்க்கையிலே அது ஒரு தனி மனிதனாக அல்ல, இயேசுவாக மாறுகிறார்கள். ஒவ்வொரு குருவும் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது அவன் தனி மனிதனாக அல்ல, மாறாக ஆண்டவராக அவன் மாறுகிறான். மறு கிறிஸ்துவாக அவன் மாறும். மறு கிறிஸ்துவாக மாறுகின்ற அந்த குருவானவர் தனக்காக அல்ல, இறைவனுக்காகவே வாழுகின்றார். தன்னுடைய பணிகளை அல்ல, மக்களுடைய பணிகளை செய்கிறார். தன்னுடைய விருப்பத்தை அல்ல, இறைவனுடைய விருப்பத்தை செய்கிறார். ஆகவே அந்த பணியின் ஊடாக தன்னுடைய சிறப்பான அன்பை குருத்துவத்தினூடாக எங்களுக்கு பணி என்ற அந்த குருத்துவ வாழ்வினூடாக இயேசு தன்னுடைய அன்பை எங்களோடு விட்டு செல்கிறார். அந்த குருத்துவ வாழ்வினுடைய உன்னதமான நிலை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். குருக்களோடு நாங்கள் நெருங்கி பழகணும். பல குருக்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களில் இந்த குருக்கள் உருவாகியிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு குருவானும் எந்த ஒரு உன்னதமான பணியிலே வாழுகின்றாரோ, எவ்வளோ ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழுகின்றார்கள் என்று நாங்கள் எல்லாரும் அறிவோம். அவர் இயேசுவினுடைய அந்த பணி, இயேசுவினுடைய வாழ்வு அந்த குருக்களினூடாக எங்களுக்கு பணி அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆகவே இயேசுவினுடைய தாழ்ந்து பணிகிறதனூடாக அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. இயேசுவினுடைய தொடர் பிரசனத்தினூடாக அவருடைய அன்பை நாங்கள் சுவைக்கின்றோம். பணியினூடாக நாங்கள் இயேசுடைய அன்பை சுவைக்கிறோம். இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இந்த குருத்துவத்தை இந்த மூன்று நிலைகளை இயேசு எங்களுக்கு சொல்ல வந்தது. நான் உங்களோடு இருக்கிறேன், நான் எந்த வேளையிலேயும் உங்களோடு இருக்கிறேன், நான் எவரையும் ஒதுக்கி விடுவதில்லை, எல்லோரையும் அன்பு செய்கிறேன், எல்லோருக்காக தான் நான் இந்த என்னை பலியாக்கி கொண்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே இயேசுவினுடைய அன்பு எங்களோடு என்றும் நிலைத்திருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகின்ற நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. குருத்துவத்தினூடாக, நற்கருணையினூடாக, தாழ்ந்து பணிந்து சீடருடைய பாதங்களை கழுவியதனூடாக இயேசுவினுடைய அன்பு எங்களுக்கு தரப்படுகின்றது. ஆகவே அன்பானவர்களே, இந்த அன்பு என்பது ஆண்டவருக்குள்ளால் எங்களுக்கு தரப்படுகின்ற இந்த அன்பு என்பது என்றுமே மாறாத ஒரு அன்பாக இருக்கும், தொடர் அன்பாக இருக்கும். நாங்கள் சாதாரண நிலைகளில் இந்த ஆண்டவருடைய அன்பை பற்றி சிந்தித்தால், ஒரு குடும்பத்தில் இந்த காலத்திலே மனமுறிவுகள், டிவோர்ஸ் அதிகமாக கொண்டு போகிறான்னு உணர்கிறார். ஏன்னு சொன்னால் அங்கே அன்பு இல்லை என்று அல்ல, அந்த அன்பு தொடர்ந்து இருக்க முடியாத நிலை உருவாகும். துன்பம் வருகின்ற பொழுது அன்பு கஷ்டப்படுகிறது, நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அன்பு ஏற்றுக்கொள்ள முடியாது, பிரமாணிக்கம் இல்லாமல் போகின்ற பொழுது அன்பு. ஆகவே ஒருவரோடு நித்தியமும் வாழ வேண்டும் என்று தொடங்குகின்ற திருமண வாழ்விலே அந்த அன்பு இயேசு சொல்கின்றார், நான் இறுதி வரை உங்களோடு இருக்கிறேன், இறுதி வரை உங்களை அன்பு செய்வேன். இந்த இறுதி மட்டும் அன்பு செய்கிற அந்த ஒரு நிலையிலே தான் நாங்கள் எல்லோருமே தவறி போகின்றோம். அந்த நிலையிலே தான் கடவுளுடைய அன்பு எங்களுக்கு வருவதையும் நாங்கள் அந்த அன்பை வாழ்வதற்கும் கஷ்டப்படுகின்றோம். குடும்ப வாழ்வு என்றாலும் சரி, தாய் தந்தைகளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறதாலும் சரி, வயது முதிர்ந்தவங்களுடைய பெற்றோர்களை பராமரிக்கிறதாலும் சரி, நாங்கள் செய்கின்ற அன்பு தொடரான ஒரு அன்பாக, இறுதி மட்டுமுள்ள ஒரு அன்பாக இருக்க முடியாமல் இருப்பதுதான் ஒரு வேதனையான அனுபவமாக இருக்கிறது. ஆனால் இயேசு இறுதி மட்டும் நான் உங்களை அன்பு செய்வேன், எந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று அழைக்கிறேன். ஆகவே அன்பான சகோதரங்களே, இந்த உன்னதமான பாஸ்கா ராமநவமி திருப்பலியிலே நாங்கள் பங்கெடுக்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய அன்பை பற்றி ஆழமாக சிந்திக்கணும். நான் வார்த்தையிலே அன்பு என்று சிரிக்கிறேனா, வாழ்க்கையிலே அந்த அன்பை காட்டுகிறேனா? நான் என்னுடைய அன்பை ஒரு தொடர் அன்பாக இருக்கிறா, நிரந்தரமான அன்பாக இருக்கிறா, இல்லை ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய அன்பு மாறி போகிறதா? என்னுடைய அன்பு பணியினாலேயும் நிரந்தர பிரசன்னத்தாலேயும் தாழ்ந்து பணிந்த செயலினாலும் உணரப்படுகின்ற அந்த அன்பை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன முறையிலே அதை வாழ முற்படுகின்றோம், அதை கடைப்பிடிக்கிறோம். ஆகவே எங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தி அந்த அன்பினாலே நாங்கள் மீட்கப்பட இறைவனை பார்த்து மன்றாடும். இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை அன்பு செய்கிறேன், இறுதி மட்டும் நான் உங்களை அன்பு செய்கிறேன்.
ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு கால 2 நாள் இல்லை, நல்லா இருக்கைகளோடு சேர்ந்து பயணிப்போம். அவரே எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இப்பொழுது பாதம் கழுவும் சடங்கு இடம்பெறும். பாதங்களை கழுவுவதற்கு பணிவோடு அன்பும் தேவை. யூத கலாசாரத்தின்படி பாதம் கழுவுதல் ஒரு அடிமை செய்யும் வேலை. யூத சமூகத்திலே பிறந்த இறைமகன் இயேசு தானே சென்று திருத்தூதர்களின் பாதங்களை கழுவி முத்தமிட்டு பணிவிடை புரிகின்றார். இயேசு தன்னை அன்பு செய்த சீடர்களின் பாதங்களை மட்டுமல்லாது தன்னை மறுதலிக்கவும் காட்டிக் கொடுக்கவும் இருந்த அனைத்து சீடர்களின் பாதங்களையும் கழுவுகின்றார். இது அவரது தாழ்ச்சியையும் மேலும் தான் ஏற்படுத்த இருந்த குருத்துவத்தின் பண்பையும் எடுத்து காட்டியது. இயேசுவின் பாதம் கழுவும் நிகழ்வைத்தான் இன்று ஒவ்வொரு அருட்பணியாளர்களும் செய்கிறார்கள். இது வெறும் சடங்கல்ல, இது கிறிஸ்தவ வேதம். இதுவே அன்பு பணி, இதுவே குருத்துவம். திருமுழுக்கின் மூலம் இயேசுவின் பொது குருத்துவத்தில் பங்காளிகளாக மாற அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அனைவரும் கருணையும் பணிவும் தாழ்ச்சியுமே ஒரு உண்மையான அன்பு பணி என்பதை உணர்ந்திடுவோம். மற்றவர்களின் வளர்ச்சிக்கு பணியாற்ற எமக்கு உரிமையும் கடமையும் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இயேசுவின் அன்பின் ஆழத்தை காண பாதம் கழுவும் சடங்கில் பங்கு பெற்றுவோம்.
உங்களுக்கன்பு நான் செய்வது போல அன்பொருவருக்கொருவர் செய்வேன் அன்பொருவருக்கொருவர் செய்வேன் உங்களுக்கன்று நான் செய்தது போல அன்பொருவருக்கொருவர் செய்வேன் அன்பொருவருக்கொருவர் செய்வேன் மாமுலையில் நின்று தந்தையிடம் செல்லும் நேரம் வந்ததை அறிந்த இயேசு அம்மவர் மேலன்பு கூர்ந்திருந்தார் இறுதி வரையும் அன்பு கூர்ந்தார் உங்களுக்கன்பு நான் செய்தது போல அன்பொருவருக்கொருவர் செய்வேன் அன்பொருவருக்கொருவர் செய்வேன் பாஸ்காவிழாவிற்கு சீடருடன் இயேசு பந்தியிரவில் அமர்ந்த போது எழுந்து சீடர்களின் பாதம் கழுவி துணியினால் அவர் துடைத்தாரே உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வேன் அன்பொருவருக்கொருவர் செய்வேன் ஆண்டவராகிய நானே சாதனையை உங்களுக்கு அளித்தேன் நீங்களும் ஒருவர் பாதம் கழுவ வேண்டும் எனப்படித்தார் உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வேன் அன்பொருவருக்கொருவர் செய்வேன் உங்களுக்கன்பு நான் செய்தது போலவே அன்பொருவருக்கொருவர் செய்வேன் அன்பொருவருக்கொருவர் செய்வேன் அனைவரும் எழுந்து நின்று எங்களது உள்ளத்தின் தேவைகளையும் ஏக்கங்களையும் ஆண்டவரிடம் எங்களது மன்றாட்டுகளாக எடுத்து கூறி மன்றாடுவோம். பெயர் சொல்லி அழைத்து பெருமைப்படுத்தும் இறைவா, உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் யாவர்க்கும் உமது சிறப்பு ஆசிகளை வழங்கவும், குறிப்பாக குருத்துவம் என்னும் அருளடையாளம் நிறுவப்பட்ட இந்நாளில் அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், சிறப்பாக எம் பங்கு தந்தையர்களுக்கும், எம்மோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணியாளர்களுக்கும் உடல் உள நலனளித்து அவர்களது இலக்கை நோக்கிய பயணத்தில் துணை நிற்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவிருந்தளித்து எம்மை தேற்றும் இறைவா, உம் திருமகன் நிறுவிய ஒப்பற்ற அருளடையாளமாகிய நற்கருணையின் ஆற்றலை நாங்கள் நன்கு உணரவும், அதை மதித்து போற்றவும், தகுதியுடன் அதை அனுதினமும் அருந்தி ஆன்மீக ஊட்டம் பெற்று அன்பு பணிகள் புரியவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனித நேயத்தை மாண்புடன் காக்கும் இறைவா,
உமது அன்பு கட்டளைக்கு உருக்கொடுக்கும் விதத்தில் எங்கள் வாழ்வு அமையவும் எம்மிடையே வாழும் நலிவுற்றோர் நோயாளர்கள் போன்றோரை நன்கு பராமரித்து தொண்டு ஏற்பதை விட தொண்டு புரிவதில் நாங்கள் என்றும் மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறிய இறைமகனே, உமது சீடர்களின் பாதங்களை கழுவி தாழ்ச்சியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை எமக்கு வழிகாட்டி சென்றீரே. எமது வாழ்விலும் நாம் பிறர் மீது அன்பு கொண்டவர்களாய் அகந்தை, ஆணவம், தற்பெருமை போன்றவற்றை விலக்கி தாழ்ச்சியுள்ளவர்களாய் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். அன்பான சகோதரங்களே, நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தின் அமைதிக்காக மன்றாடுவோம். மத்திய கிழக்கு பகுதியில் சூழ்ந்து நிற்கின்ற அந்த பெரும் போரினாலே நாள்தோறும் பல்வேறு விதமான இனத்தங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகின்ற மக்களுக்காகவும் இந்த யுத்தத்தினாலே உலகம் பூராவும் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான தாக்கங்களையாலும் அல்லல்படுகின்ற எல்லா மக்களையும் கனிவோடு கண்ணோக்கி ஆண்டவரே, யுத்தமில்லாத ஒரு அமைதியான சூழ்நிலையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக போய் பார்த்து மன்றாடுகின்றோம். சங்கமமாக குடிக்கின்றே.
உடல் பொருளாவி வேதனைகள் என்று கோதுமை மணியுடன் சங்கமமே இந்த வேண்டுதல் ஒன்றாகி வசீகர வார்த்தை சங்கமமே களைந்திடும் எந்தன் வாழ்க்கை கூட தூபத்தினோடு சங்கமமே பொன்னில் ஒன்றாய் நான் சங்கமமாக வருகின்றேன் இயேசு தெய்வமே உன்னில் சங்கமமாக துடிக்கின்றேன் உந்தன் உயிரோடு என் உயிரினை இணைந்து உறவாடும் என் வாழ்வினை இணைந்து உன்னில் நான் சங்கமமாக வருகின்றேன் இயேசு தெய்வமே உன்னில் சங்கமமாக துடிக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையை ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே பாடுவதாவது. தூயவர் தூயவர் ஆண்டவரின் கடவுளாம் ஆண்டவர் உன்னதமும் மாட்சியாளரே உள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. நீர்மையாகவே தூயவரும் உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் திருப்பேருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கி நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகவே செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரேங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரின் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி எல்லோமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், எங்கள் பாதுகாவலராகிய புனிதப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனிதரவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராவோமாம். இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடு ஒப்புரவாக்கும் இப்பலை உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யுமா திரு அவை சிறப்பாக முடியாராகி எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமண் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சேர்ந்திருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் அக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து விலை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மதமாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவருளியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இந்த உலகத்தின் தீமைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் இறை பராமரிப்பை பெற விண்ணகத்தந்தை பார்த்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் உம்முடைய பெறாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுவோம். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னில் திறந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து இடிபட்டு 5-6 வரியில் வந்து குழப்பம் இல்லாமல் தேவையான நெற்கரணை பணியாளர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்குமே நெற்கரணை பரிந்தளிக்கப்படும். ஆகவே 2 வரிகளில் எங்கிருந்தாலும் 2 வரிகளிலே வந்து ஒழுங்காக நெற்கரணையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுமே. தகுதி வாய்ந்த கத்தோலிக்கர் மட்டும் இந்த நெற்கரணை பந்தியிலே வருமாறு அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன்.
புனித வியாழனும் ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியும் ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பு ஞாயிறும் ஒவ்வொரு மனிதருவின் ஒரு இயேசுவா. இருப்பதை பகிர்வதி தருகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வினை ஈர்த்திடும் நன்றி இருதயம் வெல்லுமே. இருப்பதை பகிர்வதி தருகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வினை ஈர்த்திடும் நன்றி இருதயம் வெல்லுமே. நீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகின் விடியலாகவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனும் ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியும் ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறும் ஒவ்வொரு மனிதருவின் ஒரு இயேசுவா. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலை புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே. புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலை புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறையன்பின் சாட்சிகளே. நம்மை பகிர்வோம். இதை உணர்வோம் நம்மை பகிர்வோம். இயேசுவின் கொள்கைகள் நம்மில் வாழவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனும் ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியும் ஒவ்வொரு படியும் உயிர்ப்பின் ஞாயிறும் ஒவ்வொரு மனிதருவின் ஒரு இயேசுவா. அந்த இயேசுவை
பிள்ளைகளே, இன்றைய நாள் எங்களுடைய துவக்காலத்திலே வந்து பரிசுத்த வாரத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான சிறப்பான மகிழ்ச்சியான நாள். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு மிகவும் சக்தியானதும் ஊட்டமளிப்பதுமாகிய நற்கருணை உருவாக்கப்பட்ட இந்த நாள். இந்த நற்கருணையை எங்களுக்கு வழங்குவதற்காக குருத்துவத்தை இயேசு ஏற்படுத்திய நாள். குருத்துவம் இல்லாமல் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லாமல் திருச்சபை இல்லை. ஆகவே குருக்களாக எங்கள் மத்தியிலிருந்து பலர் அழைப்பு பெற வேண்டும் என்றும், குருக்களாக வாழுகின்றவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவருடைய இயல்புக்கும் ஏற்ற முறையில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சிறப்பாக இன்றைய நாளிலே கொண்டாடுவோம். இன்றைய நாளிலே உங்களுக்கு அறிந்த குருக்களுக்காக சிறப்பாக மீண்டும் கொண்டாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குருத்துவ வாழ்விலே பயணிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் நாங்கள் துணை நிற்க வேண்டும் என்றும், எங்களுடைய வாழ்வினாலே குருத்துவத்தை சிறப்பிக்க வேண்டும் என்றும், எங்களுடைய குடும்பங்களில் இந்த குருத்துவத்துக்குரிய அழைத்தலை பெறுவதற்குரிய முறையில் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே, இந்த சிறப்பான நாளில் உங்கள் எல்லோருக்குமே உங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். வரவிருக்கின்ற 2 முக்கியமான நாட்களும் உங்களுடைய பாஸ்கா கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முக்கியமான நாட்கள். இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற இந்த திருப்பலி திருதின ஆராதனை, திருவிழிப்பு ஆராதனையோடு தான் நிறைவுக்கு வரும். அவை இந்த 3 திருதின ஆராதனைகளையும் சிறப்பாக முழுமையாக எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். சில அறிவித்தல்கள். நாளை காலை 6 மணிக்கு திருச்சிலுவை பாதை இந்த ஆலயம் ஒன்றில் இடம்பெறும். புனித வெள்ளி வழிபாடுகள் மாலை 5 மணிக்கு இடம்பெறும். நள்ளிரவு திருப்பலி 11:15 மணிக்கும், பாஸ்கா ஞாயிறு காலை திருப்பலி 5:30 மணிக்கு புதுமை மாத ஆலயத்திலேயும், 7:15 மணிக்கு புனித யாகப்பர் ஆலயத்திலேயும் இடம்பெறும். 7:15 மணிக்கு புனித யாகப்பர் ஆலயத்தில் நடைபெறுகின்ற உயிர்ப்பு நாள் திருப்பலியை பிற்பாடு உயிர்த்தாண்டவருடைய திருச்சிறுப பவனியும் இடம்பெறும். அந்த நாளிலே நாங்கள் இந்த ஆண்டிலே உங்களுடைய திரு இறுதிய சபையினரால் நடத்தப்பட்ட பசாம் போட்டியிலே வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கான பரிசில்களும் அந்த திருப்பலியிலே வழங்கப்படும். ஆகிய பரிசிலே வெற்றி பெற்றவர்கள் அந்த திருப்பலியிலே வந்து பரிசில்களை பெற்றுக்கொள்ளுங்கள். திருப்பலியின் நிறைவின் பிற்பாடு நாங்கள் இந்த நற்கருணை இடமாற்ற பவனியிலே பங்கெடுத்துக் கொள்வோம். ஆகிய வளமையாக பவனி போகின்ற பாதையிலே அமர்ந்திருக்கின்றவர்கள் சற்று உள்ளே வந்து அந்த பவனிக்குரிய இடமாக அந்த இடத்தை மாற்றிக்கொள்ளுமாறு என்பது கேட்டுக்கொள்கிறேன். பவனி ஆலயம் முன்னிலையில் இடம்பெற்று அப்படியே ஆலயத்துக்குள்ளே எடுத்து செல்லப்பட்டு அதுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட இடத்திலே நற்கருணை வைக்கப்படும். இந்த நாள் இந்த இரவு இருக்கும். ஆகவே ஏதாவது நேரத்தை குறிப்பிட்டு தயவு செய்து உங்கள் குடும்பங்களாக வந்து நற்கருணை ஆண்டவரோடு விழித்திருந்து சபியுங்கள். நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போகிறோம், இந்த ஆலயத்துக்கு போகிறோம், 7 ஆலயம் போகிறோம், 9 ஆலயம் போகிறோம்னு இந்த வெயிலுக்கு கண்டுமே தெரியாங்க, வருத்தங்களை தேடாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆறுதலாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே இறைவன் செய்த நன்மைக்கு நன்றி கூறி இறைவனிடம் உங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து கொண்டாடுங்க. தயவு செய்து இந்த நாள் வருகின்ற இந்த இரவும் நாளைய நாளும் சுப நாளாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய புனித வார வெள்ளி வழிபாடுகளை தொடர்ந்து நாளைய அந்த புனித வார வழிபாடுகளையும் சிலுவைமுத்தியை தொடர்ந்து திருப்பாடுகளை நாங்கள் காண்பிக்கின்ற இந்த எங்களுடைய வளமையாக நடைபெறுகின்ற அறைந்திறக்கின்ற காட்சியும் இடம்பெறும். கையளிக்கப்படும் புதிய உடன்படிக்கை இந்த கிண்ணம் எங்கள் இரத்தத்தினால் நிலைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். எல்லாம் வல்ல இறைவா, உங்களுக்கு அருள் புரிய திருமானின் திரு இரவு விருந்தினேன் இவ்வுலகில் ஊட்டம்பெறும் நாங்கள் என்றும் நிறைவடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நற்கிடமாற்ற பவனி இடம்பெறவிருக்கின்றது. இது இயேசு ஜெருசலேம் நகரை விட்டு கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று
தன் தந்தையோடு சபித்து உரையாடி பாடுகளில் பங்கேற்று பலம் பெற்றதை நினைவுபடுத்துகின்றது. இந்த பாடுகளின் நேரத்தில் இயேசு தனிமையில் விடப்பட்டதை நினைவு கூற திருப்பிடம் வறுமையாக்கப்படுகின்றது. இன்றைய இரவு பாடுகளின் இரவு, தனிமையின் இரவு, போராட்டத்தின் இரவு. இயேசு பாடுகளை மனம் வந்து ஏற்றாலும் பெரும் கலக்கமும் துக்கமும் அடைந்தார். இந்த இரவில் இயேசுவோடு சில மணி நேரம் தனித்திருந்து அல்லது குடும்பமாக இயேசுவுக்கு ஆறுதல் அளிப்போம். நமது வாழ்வை அவருக்கு அர்ப்பணிப்போம். சமுதாயத்தில் வாழும் ஏழை எளியவர்களுக்கு ஆறுதல் அளிப்போம். வீதிகளில் அனாதையாய் அபலைகளாய், வீடுகளில் வருத்தமுற்றோராய், அங்கவினராய், தனிமையில் முதுமையில் வாடுவோரில் இயேசுவை காண்போம். ஆண்டவரோடு விழித்திருந்து சபிக்கும் நேரமெல்லாம் துன்புறும் திரு அவைக்காய், நம் குடும்ப உறவுகளுக்காய், சிறப்பாக அருள் பணியாளர்களுக்காய் சபிப்போம். எல்லோரும் இந்த பவனியிலே நாங்கள் பக்தியாக பங்கெடுத்துக்கொள்வோம். பவனி ஆலயத்தை சென்ற பிற்பாடு நீங்கள் உள்ளே ஆலயத்துக்குள்ளே வந்து மதியான முறையிலே வழிபாடுகளிலே பங்கெடுத்து கொள்ள முடியும். Amen.
உலக